ஆனா ஒரு முக்கிய ஒரு செய்தி, இந்த விபத்துல அந்த லண்டன் செல்லக்கூடிய விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அதில் இருந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதையும் உறுதிப்படுத்த வேண்டும். டெல்லியில் அகமதாபாத்திலிருந்து இந்த லண்டனுக்கு கிளம்பிய அந்த ஏர் இந்தியா 787 ட்ரீம் லைனர் விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர், அந்த குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த விஜய் அந்த ரூபானியும் அந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கிறது. அவரின் நிலை என்ன மற்றும் 242 பயணிகளோடு முக்கிய பிரமுகர்கள் யார் யார் லண்டனுக்கு அதில் பயணித்தார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில், அந்த விமான விபத்து ஏற்பட்ட பகுதியில் அந்த விண்ணை முட்டும் வகையில் அந்த கோனா கேம்ப் என்ற ஒரு குதிரை பந்தய மைதானம் அருகே அந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போது அந்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அந்த விமானத்தில் பயணித்தாரா என்பது உறுதிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் அவரும் அந்த பயணிகளுக்கான அந்த பட்டியலில் அவர் இருந்திருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இந்த விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்லும் அந்த விமானத்தில் பயணித்தாரா, அவரது நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் அதிர்ச்சியும் இப்போது எழுந்திருக்கிறது. விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில், அது கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி உயரத்தில் பறந்து சென்ற சில நிமிடங்களில் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும், விமானம் வெடித்து சிதறி நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளான அந்த பகுதி முழுவதுமே இப்போது கரும் புகையுடன் காட்சியளிக்கிறது. அங்கு சிக்கியுள்ள அந்த பயணிகளையும் உடனடியாக அந்த பகுதியிலிருந்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விமான விபத்தில் சிக்கியுள்ள முக்கிய பிரமுகர்கள், அதாவது அகமதாபாத்தில் இருந்து பிற்பகல் 1:15-17 மணி அளவில் புறப்பட்ட அந்த விமானம் வானில் 3000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதுதான் இந்த திடீரென அது வெடித்து சிதறி நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இப்போது இந்த 242 பயணிகளில் முக்கிய பிரமுகர்கள் எவர் இருந்தார்கள் என்பது தொடர்பாக மாநில முதலமைச்சர் பூபேந்திர படேலுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் நாயுடு உள்ளிட்டோரும் இப்போது அந்த விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அந்த தேசிய மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் கூட டெல்லியில் இருந்து 90 பேர் கொண்ட அந்த மீட்பு குழுவும் இப்போது அகமதாபாத் அருகே விரைந்திருக்கிறது. இந்த மீட்பு குழுவினரும் அங்கு காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை உடனடியாக அளிப்பதற்கான அந்த நடவடிக்கைகளையும் தொடங்கி இருக்கிறார்கள். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவும் இப்போது அகமதாபாத் நோக்கி விரைந்திருக்கிறார். குஜராத் மாநிலத்தின் மிகவும் முக்கியமான அந்த அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இப்போது லண்டன் செல்வதற்கு அங்கு அந்த செல்வதற்காக வானில் பிறந்த சில நிமிடங்களிலேயே அந்த ஏர் இந்தியா 787 ட்ரீம் லைனர் ரக விமானம் வானில் சுமார் ஒரு 3000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது புறப்பட்ட ஊர்வலத்திலிருந்து வானில் பறந்த 3 நிமிடங்களில் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நொறுங்கி விழுந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்திருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோரும் பயணித்திருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது.